ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பிரிஞ்சி இலையும் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை துருகி நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மசாலா பொடியெலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சிடலாம். கொஞ்சம் பீட்ரூட் வெந்து மசாலா ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம அரை கப்பு அளவுக்கு வடித்த சாதத்தை இதோடு சேர்த்து கலந்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலையை சேர்க்கும் போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த க்ரன்ச்சினஸோட. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா இல்லை வெறும் கேர்டு இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.